ஓம் சாந்தி. இன்றைய முரளி 27/6/2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் நேரம் மிகவும் விலை மதிப்பற்றது. அதனால் விநாச விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். கேள்வி: மனிதர்களிலிருந்து தேவராக மாறுவதற்கு தந்தையின் எந்த ஸ்ரீமத்து கிடைத்திருக்கிறது? பதில்: குழந்தைகளே, நீங்கள் மனிதரிலிருந்து தேவராக மாறுவதால் 1. எந்த அசுர சுபாவமும் இருக்கக்கூடாது. 2. யாரிடமும் கோபப்படக்கூடாது. 3. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. 4. எந்த வீண் விஷயத்தையும் காதில் கேட்கக்கூடாது. கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதே என்பது தந்தையின் ஸ்ரீமத். ஓம் சாந்தி. குழந்தைகள், நீங்கள் எளிமையாக அமர வேண்டும். எங்கே வேண்டுமானாலும் உட்காரலாம். காட்டில் உட்காரலாம், மலையில் உட்காரலாம், வீட்டில் உட்காரலாம், குடிசையில் உட்காரலாம், எங்கு வேண்டுமானாலும் உட்காரலாம். இப்படி உட்கார்வதால் நீங்கள் டிரான்ஸ்பர் ஆகிறீர்கள். இப்போது மனிதர்களாக இருக்கும் நாம் எதிர்கால தேவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். நாம் உள்ளிலிருந்து மலராக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தந்தை தோட்ட முதலாளியாகவும் இருக்கிறார், தோட்டத்தை பராமரிப்பவராகவும் இருக்கிறார். நாம் தந்தையை நினைவு செய்வதால் 84 பிறவி சக்கரத்தை சுற்றுவதால் டிரான்ஸ்பர் ஆகிறோம். இங்கே உட்காருங்கள் அல்லது எங்கே வேண்டுமானாலும் உட்காருங்கள். நீங்கள் டிரான்ஸ்பர் ஆகி மனிதரிலிருந்து தேவராக மாறிக்கொண்டு போகிறீர்கள். நாம் இப்படி ஆகிறோம் என்ற குறிக்கோள் புத்தியில் இருக்கிறது. எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யுங்கள். ரொட்டி சுடுங்கள், எனினும் புத்தியால் தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். போக வர எல்லாவற்றையும் செய்து கொண்டே நினைவில் மட்டும் இருக்க வேண்டும் என்ற ஸ்ரீமத்து குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. தந்தையின் நினைவால் ஆஸ்தியும் நினைவிற்கு வரும். 84 பிறவிகளின் சக்கரமும் நினைவிற்கு வரும். இதில் வேறு என்ன கஷ்டம் இருக்கிறது? எதுவும் இல்லை. நாம் தேவராக மாறுவதால் எந்த அசுர சுபாவமும் இருக்கக்கூடாது. யாரிடமும் கோபப்படக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. எந்த வீண் விஷயத்தையும் காதால் கேட்கக்கூடாது. தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். மற்றபடி உலகின் குப்பையான விஷயங்களை அதிகம் கேட்டிருக்கிறீர்கள். அரை கல்பமாக இவற்றை கேட்டு நீங்கள் கீழே விழுந்தீர்கள். இப்படி வீண் கதை பேசுவதை விடுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். இவர் இப்படி இருக்கிறார், இவரிடம் இது இருக்கிறது என்ற எந்த வீண் விஷயத்தையும் பேசாதீர்கள். இது உங்கள் நேரத்தை வீணாக்குறது. உங்கள் நேரம் அதிக மதிப்பு வாய்ந்தது. படிப்பதால் மட்டுமே உங்களுக்கு நன்மை ஏற்படுகிறது. இதன் மூலமே பதவி பெறுவீர்கள். அந்த படிப்பில் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கிறது. பரீட்சையை பாஸ் செய்ய வெளிநாட்டிற்கு போவீர்கள். உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவில்லை. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். ஒருவரை மற்றவர்களுக்கு முன்னால் அமர வைக்கிறீர்கள். அப்போதும் தந்தையின் நினைவால் அமருங்கள். நினைவில் அமர்ந்து நீங்கள் முள்ளிலிருந்து மலராகிறீர்கள். புத்தி எவ்வளவு நன்றாக இருக்கிறது. அதனால் தந்தையின் ஸ்ரீமத்துப்படி நடக்க வேண்டும் தானே. ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வியாதி இருக்கிறது. ஒவ்வொரு வியாதிக்கும் டாக்டர்கள் இருக்கிறார்கள். பெரிய மனிதர்களுக்கு குடும்ப டாக்டர் இருப்பார். உங்களுக்கு யார் டாக்டராக இருக்கிறார்? பகவான். அவர் அழியாத சர்ஜன். நான் உங்களை அரை கல்பத்திற்கு நோயற்றவராக மாற்றுகிறேன் என்று அவர் சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்தால் விக்கிரமங்கள் அழியும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயற்றவராவீர்கள். இதை முடிச்சு போட்டு வைக்க வேண்டும். நினைவால் மட்டுமே நீங்கள் நோயற்றவராவீர்கள். பிறகு 21 பிறவிகளுக்கு எந்த வியாதியும் இருக்காது. ஆத்மா அழியாதது, சரீரமே நோயாளியாகிறது. எனினும் அனுபவிப்பது ஆத்மாதானே. அங்கே அரை கல்பம் நீங்கள் ஒருபோதும் நோயாளியாக மாட்டீர்கள். நினைவில் மட்டும் ஈடுபட்டு இருங்கள். குழந்தைகள் சேவை செய்தே ஆக வேண்டும். கண்காட்சிகளில் சேவை செய்து குழந்தைகளின் தொண்டை கட்டிக்கொள்கிறது. நாம் சேவை செய்தபடியே தந்தையிடம் போய் சேருவோம் என்று சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். இப்படி சேவை செய்யும் உத்தியும் மிக நன்றாக இருக்கிறது. கண்காட்சியிலும் குழந்தைகள் புரிய வைக்க வேண்டும். கண்காட்சியில் முதலில் இந்த லட்சுமி நாராயணன் சித்திரத்தை காட்ட வேண்டும். இது A1 சித்திரம். இன்றைக்கு 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதத்தில் இவர்களின் ராஜ்யம் உண்மையாக இருந்தது. அளவற்ற செல்வம் இருந்தது. பவித்திரம், சுகம், சாந்தி எல்லாம் இருந்தன. பக்தி மார்க்கத்தில் சத்தியுகத்திற்கு லட்சக்கணக்கில் வருடங்களை கொடுத்திருப்பதால் எந்த ஒரு விஷயமும் எப்படி நினைவிற்கு வரும்? இந்த லட்சுமி நாராயணன் சித்திரம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறது. சத்தியுகத்தில் 1250 வருடங்கள் இவர்களின் டைனாஸ்டி ஆட்சி செய்தது. இது உங்களுக்கு முன்னால் தெரியாமல் இருந்தது. நீங்கள் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தீர்கள். அதை மறந்துவிட்டீர்களா என்ன என்று இப்போது தந்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறார். 84 பிறவிகளையும் நீங்களே எடுத்தீர்கள். நீங்களே சூரிய வம்சியாக இருந்தீர்கள். பிறவிகளை எடுக்கவே செய்கிறீர்கள். நீங்கள் எப்படி 84 பிறவிகளை எடுத்தீர்கள் என்பதை புரிந்து கொள்ள மிக எளிய விஷயமாக இருக்கிறது. கீழே இறங்கி வந்தீர்கள். இப்போது தந்தை உயரம் கலைக்கு மீண்டும் அழைத்து செல்கிறார். உங்கள் உயரம் கலையால்
எல்லோருக்கும் உயர்வு ஏற்படுகிறது என பாடப்படுகிறார்கள். பிறகு சங்கொலி எழுப்புகிறார்கள், ஐயோ ஐயோ என்ற நிலை ஏற்பட போகுது. குழந்தைகள் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானில் என்ன நிலை ஏற்பட்டு இருந்தது. எல்லோருடைய வாயிலிருந்தும் ஏ பகவான், ஐயோ ராமா, இப்போது என்ன ஆகுமா என்ற வார்த்தைகள் வந்தன. இப்போது இந்த விநாசம் மிகப்பெரியது, பின்னால் வெற்றி முழக்கம் கேட்க வேண்டும். இந்த எல்லையற்ற உலகம் இப்போது அழிய வேண்டும் என்பதை தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஞானத்தை குழந்தைகள் உங்களுக்கு சொல்கிறார். எல்லைக்கு உட்பட்ட சரித்திர பூவோல விஷயங்களை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். லட்சுமி நாராயணர் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இவர்களின் சரித்திர பூகோளம் யாருக்கும் தெரியாது. இத்தனை பிறவிகள் ஆட்சி செய்தார்கள், பிறகு இந்த தர்மங்கள் வந்தன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இது ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இதை ஆன்மீக தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். அங்கே மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். இங்கே ஆத்மாக்கள் நம்மை பரமாத்மா தனக்கு சமமாக மாற்றுகிறார். டீச்சர் நிச்சயம் தனக்கு சமமாக மாற்றுவார். நான் என்னை விட உயர்ந்த இரட்டை கிரீடதாரியாக உங்களை மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நினைவால் ஒளி கிரீடம் கிடைக்கிறது. 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிவதால் சக்கரவர்த்தி ஆகிறீர்கள். இப்போது குழந்தைகள் உங்களுக்கு கர்மம் அக்கர்மம், இக்கர்மத்தின் விளைவுகளை பற்றியும் விளக்கப்படுகிறது. சத்தியுகத்தில் கர்மம் அக்கர்மமாக இருக்கும். ராவண ராஜ்யத்தில் கர்மம் விக்கர்மமாக இருக்கும். ஏனியில் இறங்கி வருகிறீர்கள். கலைகள் குறைந்து குறைந்து இறங்கியே ஆக வேண்டும். எவ்வளவு சீச்சிஜி ஆகிறீர்கள். பிறகு தந்தை வந்து பக்தர்களுக்கு பலன் கொடுக்கிறார். உலகில் எல்லோரும் பக்தர்களாக இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் பக்தர்கள் யாரும் இருப்பது இல்லை. பக்தி மார்க்கம் இங்கே இருக்கிறது. அங்கே ஞானத்தின் பலன் கிடைக்கிறது. நாம் தந்தையிடமிருந்து எல்லையற்ற பலனை பெறுகிறோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். யாராக இருந்தாலும் முதலில் இந்த லட்சுமி நாராயணன் சித்திரத்தை பற்றி புரிய வைங்கள். இன்றையிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் இவர்களின் ராஜ்யம் இருந்தது. உலகில் சுகம், சாந்தி, பவித்திரம் எல்லாம் இருந்தன. மற்ற எந்த தர்மமும் இல்லை. இந்த நேரம் அநேக தர்மங்கள் இருக்கின்றன. அந்த முதலாம் தர்மம் இல்லை. பிறகு அந்த தர்மம் நிச்சயம் வரும். இப்போது தந்தை எவ்வளவு அன்பாக கற்பிக்கிறார். சண்டைக்கான எந்த விஷயமும் இல்லை. எளிய வாழ்க்கை, மாற்றான் தேசம் நம்முடையது. எல்லாம் மறைமுகமாக இருக்கிறது. தந்தையும் மறைமுகமாக வந்திருக்கிறார். ஆத்மாக்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். எல்லாவற்றையும் ஆத்மாவே செய்கிறது. சரீரத்தின் மூலமாக பாகத்தை நடிக்கிறது. அது இப்போது தேக அபிமானத்திற்கு வந்து இருக்கிறது. ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். தந்தை வேறு எந்த சிரமத்தையும் கொஞ்சம் கூட கொடுப்பதில்லை. தந்தை எப்போது மறைமுக ரூபத்தில் வருகிறாரோ அப்போது குழந்தைகள் உங்களுக்கு உலக ராஜ்யத்தை மறைமுகமாக கொடுக்கிறார். உங்கள் அனைத்தும் மறைமுகமாக இருக்கின்றன. எனவே இந்த வழக்கத்தின் காரணமாக கன்னியருக்கு வரதட்சணை கொடுக்கும் பொழுது மறைமுகமாக கொடுக்கிறார்கள். உண்மையில் மறைமுகத்தானம் மகா புண்ணியம் என பாடப்படுகிறது. ஒரு சிலருக்கு தெரிந்தாலும் அதன் சக்தி குறைந்துவிடும். குழந்தைகளை நீங்கள் கண்காட்சியில் முதலில் இந்த லட்சுமி நாராயணன் சித்திரத்தை வைத்து புரிய வைங்கள் என்று தந்தை சொல்கிறார். உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தானே? எனினும் அது எப்போது இருந்தது என்பது யாருடைய புத்தியிலும் இல்லை. சத்தியுகத்தில் பவித்திரம், சுகம், சாந்தி எல்லாம் இருந்தன என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இன்னார் சொர்க்கவாசியானார் என்று சொல்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்வதில்லை. யாருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்கிறார்கள். அதில் அர்த்தம் எதுவும் இல்லை. இது நாடகம். நாம் எப்படி 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகிறோம் என்ற ஞானம் மிக இனிய குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. இப்போது அழுக்கான உலகிலிருந்து தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார். தந்தையின் நினைவிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டே போகிறீர்கள். முள்ளிலிருந்து மலராக மாறுகிறீர்கள். பிறகு நாம் சக்கரவர்த்தி ராஜா ஆவோம். ஆக்குபவர் தந்தை. அந்த பரமாத்மா எப்போதும் தூய்மையாக இருக்கிறார். அவர் தூய்மையாக்கி வருகிறார். சத்தியுகத்தில் நீங்கள் மிக அழகாக இருப்பீர்கள். அங்கே இயற்கையான அழகு இருக்கும். இந்த காலத்தில் செயற்கையான அலங்காரம் செய்கிறார்கள். என்னென்ன பேசன் வந்திருக்கிறது. எப்படியெல்லாம் ஆடை அணிகிறார்கள். முன்னால் யாருடைய பார்வையும் படக்கூடாது என்று பெண்கள் அதிகமாக திரைக்குள் இருந்தார்கள். இப்போது திரை இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் இங்கும் அங்கும் தவறுகள் அதிகரிக்கின்றன. கெட்டதை கேட்காதே என்ற தந்தை சொல்கிறார். ராஜாவிடம் சக்தி இருக்கிறது. இறைவன் பெயரால் தானம் செய்தால் அவரிடம் சக்தி இருக்கும். இங்கே யாரிடமும் சக்தி இல்லை. யாருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மனிதர்கள் மிக மோசமாக இருக்கின்றார்கள். நீங்கள் பெரிய சௌபாகியசாலியாக இருக்கிறீர்கள். உங்கள் கரங்களை படகோட்டி பிடித்திருக்கிறார். நீங்களே ஒவ்வொரு கல்பமும் நிமித்தம் ஆகிறீர்கள். முதலில் முக்கியமானது தேக அபிமானம். பிறகு மற்ற எல்லா பூதங்களும் வருவது உங்களுக்கு தெரியும். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இது ஒன்று கசப்பு மருந்து கிடையாது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய சொல்கிறார். பிறகு தந்தையின் நினைவில் நீங்கள் எவ்வளவு நடந்தாலும் உங்கள் கால்கள் களைத்து போகாது. லேசாகிவிடும். அதிக உதவி கிடைக்கும். நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவானாகிறீர்கள். நாம் உலகின் அதிபராவது உங்களுக்கு தெரியும். தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். அவர் எந்த தொந்தரவும் கொடுப்பது இல்லை.
கெட்டதை கேட்காதீர்கள் என்று மட்டும் குழந்தைகளுக்கு சொல்கிறார். யார் சேவாதாரி குழந்தைகளோ அவர்கள் வாயிலிருந்து எப்போதும் ஞான ரத்தினங்களே வெளிப்படும். ஞான விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயமும் வாயிலிருந்து வெளியே வர முடியாது. நீங்கள் உலகிய குப்பையான விஷயங்களை ஒருபோதும் கேட்கக்கூடாது. சேவை செய்பவரின் வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்களே வெளிவரும். ஞான விஷயங்களை தவிர மற்றவை கற்களை வீசுவதாக இருக்கிறது. கற்களை எரியவில்லை என்றால் நிச்சயம் ஞான ரத்தினங்களை கொடுப்பீர்கள். ஒன்று கல் எறிவீர்கள் அல்லது ஞான ரத்தினங்களை கொடுப்பீர்கள். அவற்றின் மதிப்பை வாயால் சொல்ல முடியாது. தந்தை இப்போது ஞான ரத்தினங்களை கொடுக்கிறார். தந்தை மிக மிக இனியவர் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என அரைக்கல்பம் பாடி வந்தீர்கள். ஆனால் அர்த்தம் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. கிளிப்பிள்ளை போல பாடிக்கொண்டிருந்தீர்கள். பாபா நமக்கு எல்லையற்ற ஆஸ்தியாக உலக ராஜ்யத்தை தருகிறார். எனவே குழந்தைகள், உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்க வேண்டும். 5000 வருடங்களுக்கு முன்னால் நாம் உலகின் அதிபராக இருந்தோம். இப்போது இல்லை, மீண்டும் ஆகும். சிவபாபா பிரம்மா மூலமாக ஆஸ்தி கொடுக்கிறார். பிராமண குலம் தேவைதானே, பாக்கியராதன் என்று சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் பிரம்மா மற்றும் பிராமண குலம் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகிறார், அதனால் அவரை பாக்கியரதம் என்று சொல்கிறார்கள். பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள். பிராமணர் குடுமையாக இருக்கிறார். விராட ரூபமும் அப்படி இருக்கிறது. மேலே சிவபாபா, பிறகு ஈஸ்வரிய குழந்தைகளான சங்கம யுக பிராமணர்கள். இப்போது நாம் ஈசனின் குழந்தைகள், பிறகு தேவ குழந்தைகள் ஆகும். அப்போது நமது டிகிரி குறையும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த லட்சுமி நாராயணனின் டிகிரியும் குறைந்தது. ஏனென்றால் இவர்களிடம் ஞானம் இல்லை. ஞானம் பிராமணர்களிடம் இருக்கிறது. எனினும் லட்சுமி நாராயணரை அஞ்ஞானி என்று சொல்ல மாட்டார்கள். இவர்கள் ஞானத்தால் பதவி பெற்றார்கள். பிராமணர்கள், நீங்கள் எவ்வளவு உயர்வாக இருக்கிறீர்கள். பிறகு தேவராகும்போது உங்களிடம் ஞானம் கொஞ்சம் கூட இருக்காது. அவர்களிடம் ஞானம் இருந்தால் தேவ வம்சத்தில் அது பரம்பரையாக தொடர்ந்து வரும். மிக மிக இனிய குழந்தைகளுக்கு எல்லா ரகசியங்களையும் எல்லா உத்திகளையும் தந்தை சொல்கிறார். ரயில் வண்டியில் உட்கார்ந்தும் நீங்கள் சேவை செய்ய முடியும். ஒரு சித்திரத்தை வைத்து உங்களுக்குள் பேசினாலும் பலர் வந்து சேருவார்கள். யார் இந்த குலத்தை சேர்ந்தவரோ அவர் நன்றாக தாரணை செய்து பிரஜை ஆவார். சேவை செய்வதற்கு மிக நல்ல நல்ல சித்திரங்கள் இருக்கின்றன. பாரதவாசிகள் நாம் முதலில் தேவி தேவர்களாக இருந்தோம். இப்போது எதுவும் இல்லை. பிறகு வரலாறு திரும்புகிறது. இடையில் இந்த சங்கம யுகம் இருக்கிறது. இதில் நீங்கள் புருஷோத்தமராகிறீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. ஞான விஷயங்களை தவிர மற்ற எந்த விஷயமும் வாயிலிருந்து வரக்கூடாது. வேண்டாத விஷயங்களை ஒருபோதும் கேட்கக்கூடாது. வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்களே வர வேண்டும், கற்கள் அல்ல. சேவையோடு கூடவே நினைவு யாத்திரையில் இருந்து தன்னை நோயற்றவராக மாற்ற வேண்டும். 21 பிறவிகள் நோயற்றதாக மாற்றும் சுய பகவான் நமக்கு அழியாத சர்ஜனாக கிடைத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியிலும் போதையிலும் இருக்க வேண்டும். வரதானம். ஒவ்வொரு செயலிலும் தந்தையை பின்பற்றி அன்பிற்கு ரிட்டர்ன் கொடுக்கும் தீவிர முயற்சியாளர் ஆகுக. யாரிடம் அன்பு இருக்குமோ அவரை தாமாகவே பின்பற்றுவார்கள். நான் என்ன செயலை செய்கிறேனோ அது தந்தையை பின்பற்றுவதாக இருக்கிறதா? ஒருவேளை இல்லை என்றால் அதை நிறுத்த வேண்டும் என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும். தந்தையை காப்பி அடித்து தந்தைக்கு சமமாக்குங்கள். காப்பி செய்வதற்கு கார்பன் பேப்பரை வைக்கிறார்கள். அப்படி கவனம் என்ற பேப்பரை வைத்தால் காப்பி ஆகிவிடும். ஏனென்றால் தீவிர முயற்சியாளராகி தன்னை ஒவ்வொரு சக்தியிலும் நிறைப்பதற்கு இதுவே நேரம். ஒருவேளை தானே தன்னை நிறைக்க முடியவில்லை என்றால் ஒத்துழைப்பு பெறுங்கள். இல்லை என்றால் டூ லேட் ஆகிவிடும். ஸ்லோகன். திருப்தியின் பலன் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி இருந்தால் கேள்வி முடிந்துவிடும். அவ்வியக்த செய்கை. ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கியில் இருங்கள். எந்த பலவீன ஆத்மாவின் பலவீனத்தையும் பார்க்காதீர்கள். ஆத்மாக்கள் வெரைட்டியாக இருப்பதை நினைவில் வையுங்கள். அனைவரிடமும் ஆன்மீக திருஷ்டி வையுங்கள். ஒவ்வொருவரையும் ஆத்ம ரூபத்தில் நினைக்கும் போது அவர்களுக்கு சக்தி கொடுக்க முடியும். ஆத்மா பேசுகிறது. இது ஆத்மாவின் சமஸ்காரம் என்ற பாடத்தை உறுதி செய்தால் எல்லோரிடமும் சுபபாவனை தானே வரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.